ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டோட கம்பேரிசன். HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் வெர்சஸ் ICICI Prudential பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். இந்த ரெண்டு ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அசெட் அலோகேஷன் கம்பேரிசன் எப்படி இருக்கு, அண்ட் இந்த ஃபண்ட்ஸ் யாருக்கு சூட்டபிளா இருக்கும், அண்ட் இந்த ரெண்டு ஃபண்ட்ஸ்ல எந்த ஃபண்ட் பெஸ்டான ஃபண்ட் அப்படிங்கிறது ஃபைனலா பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்க நிறைய வீடியோஸ் இருக்கு ஆல்ரெடி சேனலுக்குள்ள. அந்த வீடியோஸும் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் எங்களோட வெப்சைட் www.futuresavings.in ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தவிர வேற என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம்னு பார்த்துட்டு அண்ட் எங்க கம்பெனியை பத்தி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்வயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறது ப்ராப்பர் கைடன்ஸ் எங்ககிட்ட வாங்கிட்டு எங்க மூலமாவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.77% இருக்கு. ICICI பேலன்ஸ் அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 0.84% இருக்குங்க, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. எக்ஸிட் லோட் பார்த்த வரைக்கும் 1% வச்சிருக்காங்க ரெண்டு ஃபண்டுக்குமே. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டா 1%, 1 இயருக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா 1% சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது HDFC வந்து 97,400 crores மேல இருக்குங்க. ICICI பாத்தீங்கன்னா 62,500 crores மேல இருக்கு. அண்ட் ரெண்டு ஃபண்டுமே பாத்தீங்கன்னா லாக்-இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்காங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா HDFC 2000 லான்ச் பண்ணாங்க, ICICI 2006 லான்ச் பண்ணாங்க. பெஞ்ச்மார்க் பொறுத்த வரைக்கும் HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் Nifty 50 ஹைபிரிட் காம்போசிட் டெட் 50/50 இண்டெக்ஸை ஃபாலோ பண்றாங்க. அதே நீங்க ICICI பாத்தீங்கன்னா கிறிசல் ஹைபிரிட் 50+50 மாடரேட் இண்டெக்ஸை ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு பேருமே சேமா தான் வச்சிருக்காங்க. SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் வெரி ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க HDFC, அண்ட் ICICI பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் மட்டும் தான் சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே மாடரேட் ரிஸ்க்னு சொல்லலாம், மாடரேட்லி ஹை ரிஸ்க்னு சொல்லலாம். இப்போ இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸோட அசெட் அலோகேஷனை பார்க்கலாம். ஈக்விட்டி அண்ட் டெட் போர்ஷன் கண்டிப்பா வச்சாகணும். அது எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா HDFCல ஈக்விட்டில 60.38%, டெட்ல 28.03% வச்சிருக்காங்க. இதே ICICI எடுத்துக்கிட்டா ஈக்விட்டில 43.37%, டெட்ல 20.47% வச்சிருக்காங்க. HDFCல லார்ஜ் கேப் 48.72%, மிட் கேப் 6.77%, ஸ்மால் கேப் 4.89% வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ICICI பார்த்தா லார்ஜ் கேப் 38.94%, மிட் கேப்ல 3.78%, ஸ்மால் கேப்ல 0.65% தான் வச்சிருக்காங்க. பாண்ட்ஸ்லயோ இல்ல டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயோ சேஃபா வச்சிருக்கிற கேஷ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா HDFCல AAA ரேட்டட் பாண்ட்ல 18.1% வச்சிருக்காங்க, சோவரின் பாண்ட்ஸ்ல 9.18%, கேஷ்ல 6.75%, கேஷ் அண்ட் கால் மணில 3.43% வச்சிருக்காங்க. இதுவே ICICI பாத்தீங்கன்னா கேஷ் அண்ட் கால் மணில அதிகமா வச்சிருக்காங்க, 17.23% வச்சிருக்காங்க, வெறும் கேஷ்ல 15% வச்சிருக்காங்க, சோவரின் பாண்ட்ஸ்ல 9.92%, AA பிளஸ் பாண்ட்ல 2.98% வச்சிருக்காங்க. சோ இந்த அலோகேஷனை பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மூலமா தான் இவங்க ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு ஃபண்ட்லயுமே நீங்க 10,000 ரூபாய் SIP ஒரு 10 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா HDFC பேலன்ஸ் ஃபண்ட்ல இந்நேரம் 12 லட்சம் ரூபாய் சேர்த்திருப்பீங்க. ப்ராஃபிட் 18.19 லட்சம் சேர்ந்து 30.19 லட்சம் உங்க கையில கிடைச்சிருக்கும். இதுவே நீங்க ICICI பாத்தீங்க அப்படின்னா அதே சேம் 10,000 ரூபாய் SIPல 12 லட்சம் ரூபாய் சேர்த்திருப்பீங்க, 11.54 லட்சம் சேர்ந்து 23.54 lakhs 23,54,000 ரூபாய் வந்திருக்கும் இந்நேரம். சோ இப்போ பார்க்கும்போது HDFC தான் பெஸ்ட், அதுதான் அதிகமா கொடுத்துருக்குன்னு நீங்க தாராளமா சொல்லலாம். சோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், மறுபடியும் சொல்லிடுறேன். பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸை வந்து நிர்ணயிக்காது. ஸோ ஃபியூச்சர்ல மாறலாம், இல்லை இதை விட அதிகமாக கூட போகலாம். ஸோ என்ன கேட்டீங்கன்னா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஒரு பிகினருக்கு சூட்டபிளான ஃபண்ட். ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கிறேன், கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தா போதும், அதாவது நான் வந்து ஹை ரிஸ்க் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் மாடரேட் ரிஸ்க் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்கும். இந்த ரெண்டு ஃபண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் கேட்டகரியில நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட்ஸ் தான். சோ நீங்க தாராளமா SIP ஆர் லம்சம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் நாங்களே கொடுக்குறோம். அண்ட் எங்களோட வெப்சைட் www.futuresavings.in ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மற்ற ப்ராடக்ட்ஸும் நாங்க என்னெல்லாம் கொடுக்குறோம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். Thank you so much. Bye bye.